जय श्री भगवान श्री रामचंद्रमूर्ति की जय श्री भगवान श्री कृष्णचंद्र की माघी महामहोत्सव की हरे எல்லாரும் பாடும்போது முடிஞ்ச பிறகு அது திருப்பி எல்லாம் பாருங்க, உற்சாகமா பாடணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் இந்த நாமத்தை, பகவான் நாமத்தை எல்லாரும் சொல்லுங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் மனதார எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பகவான் நாமத்தை பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. பகவான் கலியுகத்துல நாம ரூபத்துல வந்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அதனால எல்லாரும் உற்சாகம் பாருங்க. பகவான் நாமம் நம்ம திருப்பி நிறைய எவ்வளவு அதிகமா சொல்லுமோ மனதுக்குள்ள இருக்கிற அழுகுகள் எல்லாம் போகும். ஓகே, हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे
रामचंद्रमूर्ति की जय भगवान श्री राधा माधव की जय भगवान श्री राधा गोपाल जी की हरे कृष्णा ओके அனைவருக்கும் ரொம்ப வணக்கம் நமக்கு இந்த மார்கழி மாசம் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த பத்துப்பத்திய ராமன் டெம்பிளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி கடப்பட்டிருக்கோம். அதனால நம்ம வாய்ப்பு கொடுத்த இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் இங்க உள்ள ஆலயத்தில் உள்ள நிர்வாகத்து அனைவருக்கும் நம்ம வந்து நம்ம சார்பாக நம்ம வந்து அவங்க நன்றி சொல்லிக்கிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா இயக்கத்திலேருந்து வந்திருக்கிறோம். நம்ம வந்து கூலிங் ஐடெக் கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா கோபால் கிருஷ்ணா பிரச்சார மையம் கோபால் கிருஷ்ணா ஹரிகர் சென்டர் வந்து நம்ம வச்சிருக்கோம். கூலிங் கேரளா மாஸ் கோயில நீங்க சேர அம்மன் கோயில் இருக்குல்ல, அம்மன் கோயிலுக்கு எந்த நேரம் பாத்தீங்கன்னா புதுசா DIY 2 வரைக்கும் எடுத்துக்காங்க பாருங்க. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து சென்டர் வச்சிருக்கோம். ஓகேவா, பகவான் கருணையால நம்மளுக்கு வந்து அந்த சென்டர் இருக்கு. அங்கேயிருந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மனோகரமான ஆஸ்பிஷியஸ் மனோகரமான நாள் சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இது வந்து 3வது வாரம் நினைக்கிறேன். அது மாதிரி கரெக்டா 3வது வாரம் தானே? ஓகே, அடுத்த ஒரு வாரம் ஓகே, அடுத்த ஒரு வாரம் தானே? அடுத்த ஒரு வாரம் கடைசி வாரம் நமக்கு இந்த 3வது வாரம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மார்கழி மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குதுல்ல, இந்த ப்ரோக்ராம் நடக்குது, எல்லாம் நடக்குது. இந்த ப்ரோக்ராம் இப்போ காலையில இப்போ சாயந்தரம் ஆர்த்தி நடக்குது, அப்புறம் வந்து பஜனை பண்றாங்க, திருப்பாவை, அப்புறம் வந்து சில ஸ்லோகங்கள்லாம் படிச்சாங்க, பல்லாண்டுலாம் படிச்சாங்க. இதெல்லாம் வந்து படிச்ச பிறகு எப்ப இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது, எப்ப எல்லாமே பூர்ணத்துவம் அடையுது யாரும் சொல்ல முடியும்? இப்ப நம்ம ஆர்த்தி நடக்குது, கோயில் மணி அடிக்கிறாங்க, பாசுரம் பாடுறாங்க, எல்லாம் பாடுறாங்க. எப்ப இது அப்புறம் பிரசாதம் நல்லா இருக்கு வேற, எப்ப இது எல்லாமே வந்து கம்ப்ளீட், எப்ப எல்லாமே வந்து பூர்ணத்துவம் அடையுது? எப்ப ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம என்னது ஹரிகிருஷ்ண மந்திரம் பாடுறோம், பகவான் நாம பாடுறதெல்லாம் ஓகே. முக்கியமான ஒரு விஷயம் என்னது யார் சொல்ல முடியும்? பகவானை பத்தி பேசுறதுக்குல அதுதான் கம்ப்ளீட் ஆகும். நம்ம வரோம், பூஜை பண்றோம், காரியம் செய்யறோம், இருக்கணும், சாப்பிட கிளம்பிட்டோம்னா அப்ப என்ன நம்ம கத்துக்கிட்டோம்? நம்ம இந்த மாதிரி நாட்கள் வந்து பாருங்க, நம்ம தமிழ் மாதங்கள்ல வந்து நம்ம நிறைய மாதங்கள் இருக்கு. ஓகேவா, சித்திரை, வைகாசி, அது மாதிரி ஆரம்பிச்சு வந்து தை, மாசி, பங்குனில முடியுது எல்லாம். அப்ப இந்த மாதிரி வந்து நாட்கள் இருக்கும் போது சில முக்கியமான மாதங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதங்கள் ஆன்மீகத்துக்கு கொடுத்துருக்காங்க? நிறைய பேர் ஆன்மீக மாதம் தெரியாது. எந்தெந்த மாசத்துல வந்து கல்யாணம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் தெரியும். எந்தெந்த மாசம் வந்து ஆன்மீகமான மாசம் சொல்றீங்களா பாப்பா? நீங்க சொல்றீங்களா? தெரியுமா? பாருங்க, புரட்டாசி இருக்குல்ல, புரட்டாசி வந்து அதுல கல்யாணம் வைக்க மாட்டாங்க. புரட்டாசி வந்து அது ஆன்மீகமான மாசம். ஆடி, அப்புறம் வேற மார்கழி ஓகே. ஐப்பசியா? ஐப்பசியில் கல்யாணம் வைக்கிறாங்களே. ஆடி மாசம் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஏன் வந்து பாருங்க, நல்லா ஞாபகம், ஆன்மீகத்துக்குன்னு தனியா ஓகே, ஆன்மீக விஷயங்களுக்குன்னு தனியா ஒரு மாசம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் மத்த நாள் நீ கல்யாணம் வச்சுக்கப்பா சொல்லுவாங்க. மார்கழி மாசம் கல்யாணம் நடக்குமா? எங்கேயாச்சும் கோயில்ல மார்கழி மாசம் வைக்கிறாங்களா? மார்கழி மாசம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஆன்மீகத்துக்கு, பகவான் பத்தி கேட்கறதுக்கு, இதுக்கு முழுக்க வந்து டைம் வந்து இதுக்குன்னு செலவு பண்ணுங்க ஒரு மாசம். அதுல வந்து எந்த ஃபங்க்ஷன் இல்லை, முழுக்க மத்த நாள் தான் நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, மார்கழி முடிஞ்சா தையில ஃபுல்லா எல்லாம் கல்யாணம் நடக்கும் ஃபுல்லா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு சில மாசம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக? இந்த நாட்கள்ல வந்து நம்ம வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதிரி கோயில்ல வந்து நம்மளுடைய முன்னோர்கள், ஆச்சரியர்கள், சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில மாதங்கள் ஆன்மீகத்துக்கு மார்கழி மாசம் இருக்கு, அப்புறம் வந்து சில முக்கியமான மாசங்கள் இருக்கு. எதுக்காக ஆன்மீகத்துக்குன்னு இந்த சில மாசம் ஒதுக்கிருக்காங்க? எதுக்காக? நான் ஒன்றும் பேச மாட்டேன், நீங்களும் பேசணும். அப்பதான் நமக்குள்ள வந்து இது இல்லைன்னா கவனம் குறைவாயிரும். ஓகேவா? எதுக்காக சில மாசங்கள் ஆன்மீகத்துக்கு, ஸ்பிரிச்சுவலுக்கு சில மாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப தை மாசம் சரி, மார்கழி மாசமா இருக்கட்டும், புரட்டாசியா இருக்கட்டும், அப்புறம் ஆடி மாசமா இருக்கட்டும், எதுக்காக? கடவுளுக்குன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக? இது சொல்றீங்களா? அப்ளை பண்றீங்களா? சும்மா ஜாலியா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் பதில் சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லக்கூடாதுல்ல. சொல்லுங்க சிஸ்டர், சொல்றீங்களா? எதுக்காக ஆன்மீகத்துக்கு பதில் கொடுத்துருக்காங்க? எதுக்காக ஆன்மீகத்துக்கு சில மாசம் கொடுத்துருக்காங்க? எதுக்காக? மதஜி சொல்லிருக்காங்க. தெரியாதவங்களுக்கு ஓகே, ஆன்மீகம் வருகிறாங்க. சரி, வேற சிஸ்டர் நீங்க சொல்றீங்களா? சும்மா சொல்லலாம், ஜாலியா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கும் இல்லையா? எது இல்லையா சார்? நீங்க சார் சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆத்ம கர்மங்களை போக்குறது. ஆத்ம கர்மங்களை போக்குறதுக்கு. வெரி குட், வெரி குட். தெய்வத்துக்கு வெரி குட். அவருக்கு கை தட்டி கொடுங்க. வேற வேற அங்க இங்கே வேற சரி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அதனால புதுசா உங்களுக்கு போங்க. வேற யாரும் இருக்கா? இதுவே ஆன்மீக விஷயங்கள் செய்யறதுக்கு பேசுறதுக்காக எதுக்காக சில மாசம் ஒதுக்கிருக்காங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கிறோம், நம்ம எதுக்காக மனச பிரிவு எடுத்திருக்கிறோம், இந்த பிரிவு எடுத்ததுக்கு என்ன ஒரே பிரயோஜனம் என்னது, பிறகு நம்ம இறப்பு வரப்போது, நம்ம கடவுள் இருக்கா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் விவாதம் பண்ணலாம். சில பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பாப்பா கட்டலையா? சில பேர் எல்லாரும் கடவுள் ஒத்துக்குவாங்களா? எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க பிடிச்சிருந்தா கடவுள் வச்சுக்குவாங்க, பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவாங்க. உண்மையிலேயாமா? பிடிச்சிதான் வச்சுக்குவாங்க. எனக்கு உதவி பண்ணா நீ வேணும், எனக்கு உதவி பண்ணா எனக்கு வேணாம், அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தவிர்க்க முடியாது. என்னது? மரணம். நீ கடவுள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சாமி கும்பிடுறியோ கும்பிடலையோ, ஆனா கண்டிப்பா இறப்பு என்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்தாலும். அப்ப நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், இந்த பூமியில வந்திருக்க நோக்கம் என்னது, நம்மளுக்கு இந்த உலகத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு. உண்மையா இல்லையா? இந்த உலகத்துல நிறைய பிரிவுகள் இருக்கா இல்லையா? விஷ்ணு புராணத்துல பத்ம புராணம் சொல்லப்படுது, ஜலதா நவலக்ஷாணி ஸ்தாவர விருட்சதி, அதாவது 84 கோடி பிரிவுகள் இருக்கு. தண்ணில வாழ்ற பிரிவுகள், தரையில அசைய முடியாத பிரிவுகள், அப்புறம் பறக்கக்கூடிய மிருகங்கள், அப்புறம் 4 கால் மிருகங்கள், அப்புறம் 2 கால் உடைய மனிதர்கள். இந்த மாதிரி பல 84 கோடி லட்சங்கள் கோடி பிரிவுகள் இருக்கு. இதுல மனித பிறவியால மட்டும்தான் கடவுள் யாருன்னு சொல்லி நம்ம உணர முடியும், தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்ப ஒரு நாய் பூனை உட்காந்து பப்பி பப்பி நான் சொல்றேன் கீழே கேட்குமா பாப்பா? அது புரியுமா? தெரியுமா? புரியாது அதுக்கு. அப்ப நம்ம எதுக்காக நமக்கு மனுஷ பிரிவு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம யாரு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நம்ம ஆன்மீகத்தில் இருக்குமோ இல்லையோ, கோயில் வருமோ இல்லையோ, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது நம்மளுக்கும் கடவுளுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை நம்ம உணர்ந்து நம்ம படிக்கிறதுக்கு கேட்கறதுக்காக தான் நம்மளுக்கு 12 மாதங்கள்ல சில மாதங்கள் ஆன்மீகத்துக்குன்னு ஆச்சாரியர்கள் நம்ம முன்னோர்கள் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. எல்லா நாளும் ஃபங்க்ஷன் இருந்தா என்ன ஆகுது? எவனுமே யாரும் எதுவும் உணர மாட்டாங்க. அதனாலதான் சில மாசங்கள் ஆன்மீகத்துக்குன்னு நம்ம என்ன பண்றோம், அதுலயும் அந்த ஆன்மீகத்துக்கு வச்சிருக்காங்க. எதுக்குன்னா வெறும் பூஜைகள் நடக்கலாம், கீர்த்தனைகள் நடக்கலாம். முக்கியமான விஷயம் பகவானோட விஷயங்களை எடுத்து பேசணும். இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி மலேசியால நம்மளுக்கு உபன்யாசம் கேட்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்க ஒத்துக்கிறீங்களோ, நான் நிறைய இடத்துக்கு கிளாஸ் கொடுக்க போறேன், நிறைய ஃபங்க்ஷன் போறேன், கருமாதி, காது குத்து, இறப்பு வீடு, கிரக பிரவேசம், எல்லா வீடும் கிளாஸ் கொடுக்க போவோம். அங்கங்க போவோம். கிளாஸ் கேட்கிற பழக்கம், உபன்யாசம் கேட்கிற பழக்கம் ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப மார்கழி மாசம் ஓகே சமுதாய கிளாஸ் போனாலும் ஓடி இருக்கும். இந்த ஆன்மீக மாசம் தவிர வேற கடைசியா நம்ம எப்போ உட்காந்து கோயில கிளாஸ் கேட்டிருப்போம்? நினைச்சு பாருங்க. கரெக்டா இல்லையா சார்? கடைசியா நம்ம உட்காந்து எப்போ கிளாஸ் கேட்டோம்? கிடையாது. எப்ப கிளாஸ் நடந்துச்சு? அதுவும் கிடையாது. நம்மளுடைய சமயத்துல வகுப்புகள் இல்லைன்னு சொல்லி கிடையாது, நிறைய இருந்திருக்கு. ஆனா அது இப்ப காலப்போக்கு ரொம்ப குறைஞ்சி. ஆனா மத்த மதத்துல எடுத்தீங்கன்னா இஸ்லாத்திலயோ கிறிஸ்தன்லயோ கொலாய் போட்டு கத்துவாங்க. அப்ப அவங்க பேசுறாங்க. அப்ப நம்மளுக்கு ஏன் கிளாஸ் கேட்க, நம்மளுக்கு கிளாஸ் ஒன்று கேட்டாதான், வகுப்புன்னு ஒன்று இருந்தாதான் ஆன்மீக நாலேஜை பரிமாற முடியும். இல்லைன்னா என்ன ஆகிரும்னா, நாளைக்கு நம்ம வெறும் சும்மா வந்துட்டு போறோம்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நாலு போக்கு என்ன ஆகும், வெறும் ஓகே வச்சிருக்கேன், இப்ப பூஜைகள் நடக்குது, கீர்த்தனை நடக்குது, கிளாஸ் அறிவே இல்லை. காலப்போக்கில் என்ன ஆகும், என்ன பிரச்சனை கொண்டு வரும்? அதனால பாருங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராமாயணம் பேசுறாங்க, வெரி குட். இந்த கிளாஸ் ஒன்று நாலேஜ் பரிமாறது ஒன்று இல்லைன்னா, நாலேஜ் ஷேர் பண்றது கிளாஸ் ஒன்று இல்லைன்னா என்ன நடக்கும்? நம்பிக்கை குறையும். ஆமா இவ்வளவு கொண்டு என்ன இருக்கு, எல்லாம் விளக்கதான் ஏற்றுறோம், எல்லாம் பண்றோம், நம்ம நினைக்கிறது நடக்குதா? நம்பிக்கை குறையும். அதனால உபன்யாசம் கிளாஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல பேசும்போது நிறைய கதைகள் பேசுவோம், நிறைய சரித்திரங்கள் இருக்கு, நிறைய தத்துவங்கள் இருக்கு, நிறைய விஷயம் பேசும்போது நம்பிக்கை வரும். எஸ் ஓகே, உதாரணத்துக்கு ராமானுஜாச்சாரியா எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு, அப்புறம் எவ்வளவு பக்தர்கள் கதைகள் இருக்கு, இவங்களுக்கு நடக்காத பரிச்சையை நம்மளுக்கு நடந்த போது, இவங்களுக்கு வராத கொடுமைகள் துன்பங்கள் நம்மளுக்கு வந்துட போது, ஓகே நம்மளும் பகவான் மேல நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கை வரும், மனது சுத்தமாகும். அதெல்லாம் விஷயங்கள் நம்ம கிளாஸ் என்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதுல இப்ப வந்து மார்கழி மாசம் இருக்கிறதுனால நம்ம வந்து சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மார்கழியோட முக்கியமான இந்த மார்கழி மாசத்தோட மகத்துவம் வந்து என்னதுன்னா, தமிழ் மாசத்துல வந்து 12 மாசங்கள் இருக்கு. ஓகேவா? தமிழ் மாதத்துல முதல் மாதம் வந்து பேர் என்னது? பாப்பா நீங்க சொல்லுங்க பக்கத்தை. சித்திரை. கதா பயப்படாதீங்க, ஜாலியா பேசலாம். ஒண்ணு யாரும் பயப்பட தேவையில்லை, நம்ம நாளை இயல்பா பேசலாம். சித்திரை மாசம் முதல்ல சித்திரை அப்ப ஆரம்பிச்சு கடைசியா வந்து தை மாசம் பங்குனில வந்து முடியும். கரெக்டா? இந்த மாதங்கள்ல 12 மாதங்கள்ல ரொம்ப வந்து ஃபேமஸான மாதம், ரொம்ப பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான மாதம் வந்து என்ன மாதம்னா, பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத் சொல்லிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழி. மார்கழி மாசம் ரொம்ப ரொம்ப பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச மாசம். அவரு அந்த மாதங்கள்ல இந்த மார்கழி மாசத்துல அவரே தன்னை வெளிப்படுத்துறாரு. அதனால நம்ம பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் எதுக்காக காலையில ஏஞ்சி கோலம் போட சொல்றாங்க? எதுக்காக காலையில ஏஞ்சி கோலம் போட சொல்றாங்க? மார்கழி மட்டும்தான் கடவுள் இருக்காரா? மத்த மாசங்கள்ல கடவுள் இல்லையா? எதுக்காக காலையில ஏஞ்சி கோலம் போடணும்? எதுக்காக? யூஎஸ் பயிர் இருக்கு. மத்த மாசம் சாமி அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாசமும் ஜீவராசி இருக்கு. எறும்பு பூச்சிகள் மார்கழி மாசம் நடமாடுதா? ஏமாப்பா மத்த மாசம் அது பசிக்காதா? மத்த மாசம் அது சோறு தேவாதா? அது கத்தும். ஏயா மார்கழி மாசம் 3 வேளை நல்லா போட்டேன், எனக்கு சாப்பாடு போட்ட, மத்த மாசம் எங்கேயா போன கேட்கும். பட் மத்தபடி நம்ம மத்த மாசத்துக்கு படி இருக்க முடியும், பிரச்சனை இல்லை. மார்கழி மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலே நம்ம வந்து ஏஞ்சிருக்கணும். ஏன் காலையில ஏஞ்சிக்கணும் மார்கழி மாசம்? ஏன்? எனக்கு கொஞ்சம் டைம் லேட்டா கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா நான் நிறைய வச்சிருந்தேன் பேசுறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் சாமி, பரவாயில்லையா? ஓகேவா? எனக்கு மக்கள் வந்திருக்காங்க, கரெக்டா இருக்கும். மார்கழி மாசம் எதுக்காக காலையில வந்து ஏஞ்சிருக்கணும்? எதுக்காக? நம்ம இடத்துல டிஸ்கவுண்ட் எதுக்காக சொன்னீங்க? எழுதி கோலம் போடணும். எதுக்காக ஏஞ்சி கோலம் போடணும்? கோலம் போடுறது வந்து எதுக்காகனா, அது நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து என்னது ஜீவஸ் கொடுக்குறோம். நம்மள காலையிலே வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க, ஒரு செயல் வச்சாதான், ஏதாச்சும் ஒரு வேலை வச்சாதான் நம்ம காலையில ஏஞ்சிருப்போம். காலையில ஏஞ்சிருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மார்கழி மாசம் தேவர்கள் கணக்குப்படி 33 தேவர்கள் இருக்காங்களா, தேவர்கள் கணக்குப்படி அவங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் காலையில அப்பதான் ஏஞ்சிருக்காங்க. நம்ம கணக்கும் தேவர்கள் கணக்கும் வித்தியாசம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுக்கு இருக்குன்னா, இப்ப நமக்கு மணி பிரபு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு 8:30 மணி 8:40 ஆகும் போது, அவங்க 8:40 ஆகாது. அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஒரு வருஷம், அவங்களுடைய ஒரு நாள். புரியுதா? அப்ப தேவர்கள் கணக்குப்படி அவங்களுக்கு விடிக்கால பிரம்ம முகூர்த்த காலகட்டம் தான் நம்மளுக்கு கரெக்டா மார்கழி மாசம் வருது. அப்ப அந்த அவங்களுடைய விடிக்கால காலகட்டத்தில் அவங்களுடைய அந்த அதிகாலையில அவங்களோட டைமுக்கு நம்ம இங்க ஏற்றி பிரார்த்தனை பண்ணுமே, ஆனால் நம்மளுடைய பாவ காரியங்கள், நம்மளுடைய மனதுல இருக்க அழுக்குகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப காலையில ஏஞ்சிக்க வைக்கணும் எல்லாத்தையும். இப்ப மக்கள்கிட்ட எல்லாரும் ஏஞ்சிக்கணும். எப்படி ஏஞ்சிருப்பான்? 11 மாசமும் காலையில ஃபுல்லா தூங்கிட்டு 12வது மாசம் மகன் எப்படி ஏஞ்சிருப்பான்? அப்ப என்ன பண்ணோம்? ஆட்சியர் என்ன பண்ண ஒரு ட்ரிக்ஸ் உருவாக்குறாங்க. காலையில ஏஞ்சி வீட்டுக்கு கோலம் போட, ஜீவராசி நன்மை, ஜீவராசி சாப்பிட உங்க பாவம் போகணும்னு ஒரு ட்ரிக்ஸ் உருவாக்கும் போது காலையில எல்லாம் கோலம் போடுவான். காலையில ஏஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? எல்லாரும் ஏஞ்சி மார்கழி மாசம் கோலங்கள் போட்டு பாசுரம் படிச்சு, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, ஆண்டாளோட பாசுரம் இருக்கு, அப்புறம் திருப்பாவை இருக்கு, அப்புறம் வந்து ஆச்சரிய கொடுத்த பகவத்கீதை இருக்கு, இந்த மாதிரி பகவான் நாமம் இருக்கு. இந்த மாதிரி காலையிலே நம்ம வந்து ஆக்டிவிட்டி செய்யும் போது மனது தூய்மையாக இருக்கும். காலையில எந்த விஷயம் செஞ்சாலும் மனதில் அப்படியே பதியும். நீங்க காலையில என்ன விஷயம் நம்ம செய்யறோமோ நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த மனசுல அப்படியே இருக்கும். எப்படியா நீ சொல்ற? இல்லையா மறந்துடும். இப்ப நான் உதாரணம் சொல்றேன். காலையில வீட்டுல ஏஞ்சோன்னு கிச்சன் போன ரேடியோ ஆன் பண்றோமா? ரேடியோ ஆன் பண்றோமா இல்லையா பாப்பா? அந்த ரேடியோல ஏஞ்சோன்னா தேய்ச்சிடறாங்க. காலையில வந்து ராமர் பாட்டு சொல்றாங்களா? என்ன பாட்டு போடுவாங்க? புதுசா படத்துல வந்து எந்த பாட்டு ஃபேமஸா இருக்கோ அந்த பாட்டு போடுவாங்க. உண்மையா இல்லையா? அந்த பாட்டை கேட்டு நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா நினைச்சு பாருங்க, காலையில கேட்கற சினிமா பாட்டு ஏதோ என்ன பாட்டு இருக்காது, விஜய் பாட்டோ, அஜித் பாட்டோ, ரஜினி பாட்டோ, என்ன பாட்டு இருக்கட்டும், நீங்க நைட்டு தூங்க வரைக்கும் பாருங்க அந்த பாட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். மறுநாள் ஆனா ஓடிடும். உண்மையா இல்லையா? இல்ல நான் போய் சொல்றேன்னா
மனசுகளுக்கு ஓடுற பாட்டு அது காலையில் இருக்கும். அதனால காலையில மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்க அது என்ன பாட்டு கேட்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம காதில் இருக்கும். அந்த காலத்துல ஆர்டிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 செக்ஷன் நடக்கும் ஆர்டிஎம்ல. ஒண்ணு முதல்ல வந்து சாமி பாட்டு போடுவாங்க, அதுல நம்ம ஆள் ஏஞ்சிக்கிறது கொஞ்சம் குறைவு. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு போல இஸ்லாம் பாட்டு போடுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு நம்ம எல்லாரும் ஞாபகம் இருக்கா இல்லையா? யாருக்கும் மனப்பாடம் பண்ணி தாலி கொடுத்தாங்களா? எப்படி ஞாபகம் இருக்கு? ஏன்னா நம்ம காலையில அதெல்லாம் கேட்போம். 6 மணிக்கு எல்லாம் பிஸியா ஓடுவாங்க. அப்ப அந்த இஸ்லாத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎம்க்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பாட்டு போடும்போது அவங்களுக்கு பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். ஆனா அதுக்கு முன்ன நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்து 1 hour கொடுத்துருப்பாங்க. அதுல சாங் பாடலாம் ஓடும். அந்த டைம் நம்ம எழுந்திருக்க மாட்டோம். அதனால காலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய இந்த கால பொழுதுல நம்மளுக்கு மார்கழி இங்க, அதனாலதான் நம்ம வந்து இங்க வந்து இந்த மாதம் ரொம்ப வந்து மங்களகரமான மங்களகரமான மாதம். அதனால காலையில ஏந்தி நம்ம வந்து பூஜை பண்றது, கோலங்கள் போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பு வந்து என்னன்னா, நம்ம ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி நடக்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அது 100 விஷயங்களாக பலன் கொடுக்கும். அதாவது நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க பகவானோட நாமத்தை ஒரு வாட்டி சொல்றீங்க, அது 100 நாமத்துக்கு சமம். அப்ப ஏங்க நான் வந்து அண்ணாடிக்கு பாடிட்டேன், நான் ஒரு வாட்டி சொல்ல 100 வாட்டி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம தொடர்ந்து நம்ம நாம செய்யும் போது நம்ம ஜீவராசிகளுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கறோம், எல்லாம் பண்றது அது நிறைய வந்து பலன்களை கொடுக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காரு. இப்ப கடைக்கு போறீங்க, நம்ம வந்து ஒரு ஷாம்பு பாட்டிலோ இல்ல ஒரு சோக்கா பாட்டில் வாங்குறோம், கூட ஒரு குட்டியா ஒரு ஷாம்பு பாட்டில் தருவாங்க இல்லையா? தராங்களா இல்லையா? ஒரு பெரிய பாட்டில் இருக்கு, குட்டி பாட்டில் கொடுப்பாங்க, இல்ல பெரிய கோல்கேட் வாங்குறீங்க, சின்ன பாட்டில் கொடுப்பாங்களா இல்லையா? எதுக்காக கொடுக்குறாங்க? ஃப்ரீ இல்ல, அதுக்கு சேர்த்து சார்ஜ் பண்ணிட்டாங்க உள்ள, நம்ம ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அந்த பொருளை நீங்க இன்னும் அதிகமாக வாங்கணும். அதே போல இந்த மாதத்துல பகவான் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ. எல்லாரும் யாரெல்லாம் நாமத்தை சொல்றாங்களோ, யாரெல்லாம் வந்து பகவானுடைய கீர்த்தனைகளை பண்றாங்களோ, யாரெல்லாம் பூஜை பண்றாங்களோ, இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. நினைப்பாங்க, இல்லைங்க சாமி நான் வந்து சைவமா மாறல, நான் எப்படி சொல்றது, இல்லைங்க நான் வந்து இது பண்ணல, நான் இப்படி சொல்றது, அதெல்லாம் இல்லை. இந்த மாசம் எல்லாருக்கும் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். யாரெல்லாம் பகவான் நாமத்தை சொல்றீங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ரொம்ப எளிமையான மாதம். எளிமையான நாமம். இந்த நாமம் சொல்லும் போது ரொம்ப ஈஸி. அதே சமயத்துல நீங்க பாசுரங்கள் மாதாஜி படிச்சாங்க, நம்மளுடைய மேனகா மாதாஜி, வெரி குட். அவங்க கைது கொடுங்க, அந்த பசங்க படிச்சாங்க. ஆமா, அவங்களுடைய ஒரு பாருங்க, காடி கொடுக்க முடியாம கை தட்டுது மாதாஜி. ஓகேவா? நான் இதுவும் பண்றது அதுவா நடக்குது. ஓகேவா? அது யார் காடி பாத்துங்க, ஒரு நிமிஷம் அதை பார்த்து அடுத்து இது இந்த காடி நினைக்கிறேன். அப்புறம் ஓகே ஓகே. அப்ப இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவான் நாம சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பகவான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு காரணம் பண்ற கருணை கொடுப்பார். அதனால எந்த வகையான பயமும் வேணாம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் நம்ம வந்து ரங்கநாத பெருமாள், பகவான் ஸ்ரீ ரங்கநாதர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஓகேவா? இப்ப இந்தியாவுக்கு போனா ஸ்ரீரங்கத்துல நீங்க வந்து ஸ்ரீ ரங்கநாத தரிசனத்தை எடுக்கலாம். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவங்க வந்து நிறைய வந்து இந்த மாதம் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. அப்ப இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிறைய வகையான ஆழ்வார்கள்னா வந்து என்ன ஆகுதுன்னா, பகவான தன்னோட இதயத்துல வந்து எப்போதும் நினைச்சிட்டு இருக்கவங்க ஆழ்வார்கள். அப்படின்னா பகவானை வந்து ஃபுல்லா பகவான் வந்து அவங்க கொண்டு வச்சிருப்பாங்க அவங்க இருதயத்துல. அவங்க இருதயம் அந்த அளவுக்கு தூய்மையானது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஆழ்வார் இருக்காங்க. பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், நம்ம ஆழ்வார், பூதத்த ஆழ்வார், திருமசை ஆழ்வார், அவர் குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்ம ஆழ்வார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கிறாங்களே அவங்க பேர் என்னது? ஆண்டாள். அவங்க வந்து
12வது ஆள்வராக கருதப்படுறாங்க. யார் வந்து ஆண்டாள் சொல்லி சொல்றாங்க? காரணம் என்னன்னா, அவங்க வந்து பகவானுக்காக தன்னை வந்து பகவானுக்காகவே அர்ப்பணம் பண்ணவங்க, பகவானுக்கு கொடுத்தவங்க, முழு சரணாகதி. ஆண்டாள் பத்தி நம்ம வந்து திருப்பாய் பாசுரம் படிக்கிறோம். ஆனா ஆண்டாள் கிட்டே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து என்னது? சரணாகதி. சரணாகதினா வந்து என்னது? பகவானை மட்டும் நம்புறது, கடவுளை மட்டும், பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, பகவான் விஷ்ணு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவங்கள மட்டும் நம்பி தனது அவங்ககிட்ட முழு சரணாகதி. எது நடந்தாலும் அப்பா நீயே பார்த்துக்கோ, அந்த சரணாகதியை நம்ம கத்துக்கணும். அதான் ஆண்டாள் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பாடம். சரணாகதினா வந்து என்னது? எது நடந்தாலும், நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு ஒரு அடி நான் விலக மாட்டேன். அதாவது ஒரு வரி இருக்கும், எனக்கு வந்து பாசம் ஒரு வரி எனக்கு ரொம்ப ஞாபகம், ஒரு வரி ஞாபகம் இருக்கும். அதாவது சிக்கனம் பிடித்தேன் உன் கரங்களை நினைக்கிறேன், அதாவது தவறு இல்லைன்னா அதான் கரண் நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய திருவடி பார்த்து நான் விட்டு பிடிச்சிருக்கேன், இனி உங்களை விட்டு நான் வந்து நான் விலகவே மாட்டேன். எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ நான் வந்து உங்களுடைய திருநாமத்தை சொல்லுவேன், உங்களுடைய உங்களுடைய சிந்தனையில தான் இருப்பேன், உங்களை விட்டு ஒருபோதும் நடக்க மாட்டேன். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வந்து நமக்காக ஆச்சாரியர்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அது முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா, அதுல ராமானுஜ ஆச்சாரியார் ஆழ்வார்கள் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் ராமானுஜ ஆச்சாரியர் இந்த பூமிக்கு வராரு. அப்ப ராமானுஜ ஆச்சாரியர் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு தடவை வந்து ராமானுஜ ஆச்சாரியர் ஒரு சின்ன கதை என்னன்னா, அது சோழர்களுடைய ஆட்சி காலம். அப்ப வந்து ராஜராஜ சோழனோட ஆட்சி காலம் நடக்குது. அதுல அந்த சோழ வம்சத்துல வந்து வரக்கூடிய ஒரு ராஜா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவங்க உடம்புக்குள்ள ஒரு பேய் பூந்துச்சு, ஃபுல்லா அவங்க பேய் பூந்துச்சு. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களாவே இல்ல, பிடிச்சி அவங்கள வந்து ரொம்ப இதா டிஸ்டர்பா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து ராமானுஜ ஆச்சாரியோட குரு யாதவ பிரகாஷ், ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உண்மையிலே வந்து தன் குரு மாதிரி நடந்துக்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் தவறா பேசுவார், சில விஷயம் தவறா செய்வார் யாதவ பிரகாஷ். ஆனா ஒரு தடவை என்ன ஆச்சு, அந்த சோழராஜ் என்ன பண்ணாரு, யாதவ பிரகாஷ் கூப்பிடுறாரு, நீங்க வந்து என் மகளுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு, அதே கிருஷ்ணா கொஞ்ச நேரம் பின்னாடியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், பகவான் கதை பேசும்போது நம்ம வந்து அடுத்த கதை பேசக்கூடாது, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, பொறுமையா இருங்க, கொஞ்ச நேரம் பதவி உங்களுக்கு நாக்காளி இருக்கா, அம்மா நாக்காளி போடுங்க, நாக்காளி கொடுங்க, ஓகே கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும், ஓகேவா? அப்ப அவங்க அந்த 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 ராஜராஜ சோழனுடைய அந்த வம்சம் வரக்கூடிய அந்த சோழ ராஜாவுடைய மக்களுக்கு பேய் பிடிச்சோடனே, அப்ப ராஜாவுடைய மந்திரி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து யாதவ் பிரகாஷ் அவருடைய டீம் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு வந்து மந்திரம் சொல்ல வைக்கலான்னு. அப்போ வந்து அந்த யாதவ் பிரகாஷ் அவர் வராரு, அவர் கூட சீரியல் வராங்க. அதுல ஒரு சீரியல் தான் வந்து ராமானுஜ ஆச்சாரியார். ராமானுஜ ஆச்சாரியார் வந்து அவரும் வரும்போது அப்ப வந்து அந்த 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 பிள்ளையோட உடம்புல அந்த பேய் வந்து பேசுது, நிறைய நடக்கும், நிறைய கதை நடக்கும். அப்போ வந்து நீ இந்த உடம்பு விட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவாரு யாரு, யாதவ் பிரகாஷ். அந்த பேய் வந்து ஒரு பேச்சும் மதிக்காது, நீ போயா சொல்லிடாது, அது ஒன்றும் மதிக்காது. ஆனா அந்த அந்த உடம்புல இருக்கிற பேய் வந்து என்ன சொல்றா, உன்னுடைய சீடனா இருக்கிறாரு ராமானுஜ ஆச்சாரியார், அவருடைய திருவடி பாதம் என் மேல் பட்டுச்சுன்னா நான் இந்த உடம்பு விட்டு போயிடுறேன். ஏன்னா அந்த நம்ம பாருங்க, பேய் பூதம் சொல்லலாம் அதெல்லாம் வேற யாருமே இல்லை, நம்ம தான் பேய், நம்ம தான் பூதம். நம்மளுக்கு உடம்பு இருக்கு, நம்ம மனசுல இருக்கோம். உடம்பு இல்லாத ஆத்மாக்கள் பேய் பூதம் அலைவாங்க. யார் பேய் பூதம் அலைவா? யாரெல்லாம் இந்த மனுஷ பிரிவை கிடைச்சி ஒழுங்கா பயன்படுத்தாம ஃபுல்லா வந்து பாவக்காரியம் பண்ணிட்டு செத்து போறாங்களோ, அவங்க வந்து மேலையும் போக முடியாம கீழே நரகத்துக்கு போக முடியாம இந்த லோகத்துல சுத்திட்டு இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சரி, இது எல்லா ஆத்மாக்களும் சரிதான் நம்ம வந்து இந்த மாதிரி மார்கழி மாசம் ப்ரோக்ராம் பண்றோம். ஓகேவா? அந்த கதையை சம்பவம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். எதுக்காக இப்ப நம்ம காலையில பூஜை பண்றோம்ல, காலையில பூஜை பண்றோம், ஓகே. சந்திய நேரத்துல, அதாவது சந்தியா நேரத்துலன்னா சாய நேரத்துல எதுக்காக இன்னொரு பூஜை பண்றோம்? எதுக்காக சாயந்தரம் பூஜை பண்றோமா சார்? கரெக்டா இல்லையா சார்? காலையில பூஜை பண்றோம், சாயந்தரம் பூஜை பண்றோம். எதுக்காக சாயந்தரம் பூஜை பண்றோம்? காலையில ஓகே, ஒரு மங்களகரமான நாள், ஓகே, ஒரு என்ன சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம், காலையில பூஜை பண்றோம், ஓகே. சாயந்தரத்துல எதுக்காக இன்னொரு பூஜை பண்றோம்? கரெக்டா வீட்டுல எல்லாம் மணி அடிச்சு பூஜை பண்ணுவோம், சாயந்தரம் எதுக்காக பூஜை? இது எல்லா வகையான மதங்கள் இருக்கு. சாயந்தரம் அல்லாஹ் ஓதுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கிறிஸ்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த நாமஜபம் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து இந்துக்களும் கோயில் அடிச்சு மணி அடிச்சு பூஜை பண்றோம். சாயந்தரம் எதுக்காக பூஜை? என்ன காரணத்துக்காக? பல காரணங்கள் இருக்கு. சொல்லுங்க. இந்த சந்தியா நேரம் வந்து பாத்தீங்கன்னா சந்தியா நேரம் வெரி டேஞ்சரஸான நேரம்.
கால பொழுது முடியும் போது இரவு முழுசா வராது. அந்த இன் பிட்வீன் சொல்லுவாங்க, நடுவு நேரத்துல அப்படின்னா பூதகணங்களோட வந்து நிறைய சுத்த நேரம். அப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஆண் பெண் வந்து இணையக்கூடாது. அது அது வந்து என்னன்னா அந்த பூதகணக்கு பேய் அது அவங்களுக்கு வந்து உடம்பு கிடைக்காம அதெல்லாம் தெரிஞ்சு இருப்பாங்க. அப்ப அதாவது வந்து அந்த உடம்பு கொடுக்கும். அதனாலதான் சந்தியா நேரத்தில் என்ன பண்ணாங்க, ஆட்சியர்கள் எல்லா மாதிரி என்ன பண்ணாங்க, சந்தியா நேரத்தில் உனக்கு சும்மா விட்டா ஏதாச்சும் பண்ணி இருப்பான், உனக்கு வேலை கொடுப்பா சொல்லிட்டு எல்லாம் பூஜை. அதனால ஆர்த்தி இப்ப இஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஓதுறது எல்லாம் பாருங்க சந்தியா எல்லாமே ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் தான் இருக்கும், ஆன்மீக விஷயங்கள் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த சந்தியா நேரத்தில் சொல்லி அந்த சந்தியா நேரத்தில் தான் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பூஜை பண்றது. அப்ப திருப்பி கம் டு பாயிண்ட். அப்ப அந்த பேய் என்ன பண்ணிச்சு, அதை வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லிச்சு, எனக்கு ராமானுஜாச்சாரியோட திருவடி பாதம் கிடைக்கும். அப்ப இந்த சந்தியா நேரத்தில் நம்ம எதுக்கு பூஜை பண்றோம்னா, நம்ம இதை பூஜை பண்ணும் போது நாமங்கள் பாடும் போது இந்த மணி அடிச்சு இதெல்லாம் பண்ணும் போது இந்த நாமங்கள் இந்த கதைகள்லாம் வந்து அவங்களோட காதுக்கு போகும்போது நம்மளுக்கு எப்படி மனதை தூய்மை அடைஞ்சு நம்ம பாவங்களும் குறையுதோ, இந்த மாரி அதாவது நிறைய ஆத்மக வில்லிகளா அவங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பாசுரங்கள் இந்த மாதிரி வந்து சில சில முக்கியமான வந்து இந்த மனோகரமான காரியெல்லாம் நம்ம செய்யறோம். சும்மா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போல. இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துச்சு, நிறைய பேர் நினைக்கிறாங்க எதுக்காக சாமி கும்பிட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. கோயில்ல கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப பாருங்க இங்க ஒரு உள்கொடி இருக்கு, வெள்ளிக்கொடி இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அங்க வந்து பாருங்க அங்க வந்து இப்ப வந்து பெருமாள் கோயில்னால அங்க கருடன் இருக்காரு, அம்பாள் கோயில்னா அங்க யாரு இருப்பா, சிங்கம் இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு பின்னாடி ஒரு தாமரை பூ கவுத்து வச்ச மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. சும்மா எல்லாரும் சொல்லி விட்டு போல கோயில் வந்து நம்ம உடம்பு மாதிரி. அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாணத்துல நம்ம பூஜைகள் பண்றது இதெல்லாம் செய்யறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் நன்மை, சுத்தி இருக்க எல்லா ஜீவசையும் நன்மை. இப்ப இங்க பாருங்க கோயில்ல பூஜை நடக்குது, சுத்தி எத்தனை மரங்கள் இருக்கு, இந்த மரங்கள் எல்லாம் ஜீவசிகள் எல்லாருக்கும் நன்மை போய் சேரும். அப்ப என்ன ஆயிடுச்சு, ராமானுஜாச்சாரியோடைய எனக்கு வந்து அவரோட திருவடி பாதம் மேல படணும்னு சொல்லிச்சு. அப்ப ராமானுஜாச்சாரிய திருவடி பாதம் மேல வச்ச உடனே தான் அந்த பூதம் அந்த பேய் வந்து அந்த அந்த அவங்களோட உடம்புல இருந்து வெளியாகி நேரம் போச்சு. எங்க போச்சு, அவரோட திருவடி பாதம் பார்த்தோம்னா அந்த அந்த ஆத்மாவும் சுத்தமாயிடுச்சு, அந்த பேயும் சுத்தமாயிடுச்சு. பிறகு அடுத்து வைகுண்ட லோகத்துக்கு அந்த பேய் வந்து போகணும்னு சொல்லி சரித்திரம் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தரோட கருணை, அவங்களோட சரித்திரம் பேசுறது, இந்த கதைகள் பேசுறது ரொம்ப நல்லது. அப்ப யாக பிரகாஷ் வந்து என்ன ஆச்சு, அவர் குரு, அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சரியா வந்து சில விஷயங்கள் தத்துவங்களை வந்து மாத்தி மாத்தி பேசுவாரு. அப்போ வந்து ராமானுஜாச்சாரி சின்ன வயசுலயே வந்து அவர் வந்து சில விஷயங்களை கரெக்டா சொல்லுவாரு. அப்ப ராமானுஜாச்சாரியோடைய புகழ் வந்து அதிகம் போக போக யாக பிரகாஷ் அவர் குருநாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சரியா பிடிக்காது. அவர் என்ன பண்ற, யாக பிரகாஷ் என்ன பண்றாரு, ராமானுஜாச்சாரி எப்படியும் சாவு அடிச்சிடணும் அப்படி சொல்லி பிளான் பண்ணாரு. அப்ப ராமானுஜாச்சாரி அப்படி ஒரு சிறு வயசு தான். அப்ப என்ன பண்ற, இங்க இருந்து கங்கா யாத்திரை சொல்லிட்டு கங்கைக்கு வந்து அந்த யாத்திரை கொண்டு போறாங்க. அப்ப கங்கா யாத்திரை என்ன நடக்குது, அங்க வந்து என்ன பண்ணாங்க, அங்க கங்கால எல்லாரும் வந்து கேம்பெயின் போறாங்க, குருகுலத்துக்கு கூட்டு போறாங்க. இந்த ராமானுஜாச்சாரி இந்த கங்கா யாத்திரை வச்சு முடிச்சுடணும் கதையை. அப்ப என்ன நடக்குது, அங்க ராமானுஜாச்சாரியோடைய மிகப்பெரிய ஒரு கூட பிறக்காத ஒரு நண்பர் இருந்தார், கோவிந்தா. அப்ப அந்த கோவிந்தா என்ன பண்ணாரு, அவர் வந்து சொல்றாரு, ராமானுஜா இந்த மாதிரி வந்து உன்னை சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, நீ இன்னைக்கு நைட்டோட ஓடிடு, ஏன்னா கேம்பெயின் கழிக்கிற நைட்டு, அது காலை சாவடிச்சா முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த கேம்பெயின்ல நைட்ல வந்து நீ தப்பிச்சு போயிரு. நான் தப்பிச்சு எங்கப்பா போறது, நான் எங்க போனேன், எங்க கிடைக்கிறேன். அப்ப தப்பிச்சு எப்படியாச்சும் போயிரு, நீங்க இருக்காது சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. அப்ப என்ன பண்ற, காட்டுல நடு ராத்திரி காட்டுல அங்கேயிருந்து கங்கையில அங்கேயிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து நம்ம வரணும். காஞ்சிபுரம் எங்க, அங்க ராமானுஜாச்சாரி ஜிபிஎஸ் வச்சிருக்காரு, இல்ல கூகுள் மேப் வச்சிருக்காரா, எங்க போறது என்ன பண்ண தெரியாது. இவர் நடுவில் வந்து பகவான் நினைச்சிருக்காரு, அதாவது வரதராஜ பெருமாள் அப்புறம் வந்து பெருந்தேவி தாயார் அவங்களை நினைச்சிட்டு பகவானே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு கால் நடந்து போறாரு. அப்ப காட்டுல ஒரு வேடவனும் ஒரு வேட வச்சு ரெண்டு பேர் வராங்க, ஒரு ஹண்டர் மாதிரி. அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேர் வந்து என்னப்பா இந்த நடுராத்திரி காட்டுல என்னப்பா பண்ற அப்படி கேட்கறாங்க. இல்லம்மா நான் வந்து என்னை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க, நான் இங்கிருந்து நான் நடந்து போகணும். எங்க போறோம், இங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும். வா நாங்க காஞ்சிபுரத்துக்கு நாங்க காட்டு வழியே போறோம், என் கூட வா. சரிப்பா நீ பார்க்க வந்து குருகுல படிச்ச மாதிரி இருக்கு, ஏதாச்சும் கதை சொல்லுங்க. அவர் என்ன பண்ண, ராமானுஜாச்சாரி முழுக்க முழுக்க ராமாயண கதை ஃபுல்லா சொல்றாரு. ராமாயண கதை பகவான் கதை எல்லாம் சொல்லிட்டு ஃபுல்லா வராரு. முழுக்க கேட்டு வராங்க, நெடுக்க அந்த நாள் ஃபுல்லா கேட்டு நடந்து வராங்க. பிறகு வந்து கடைச்ச கிட்ட வரும்போது, அப்பா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்குமா, இருங்கம்மா நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேணி இருந்துச்சு, அந்த கேணி தண்ணி எடுக்கிறதுக்கு அவர் போறாரு. அவங்க போயிட்டு வரும்போது பார்த்தா ரெண்டு பேரும் ஆளக்காங்க. ஐயோ என்னடா நடுக்கால விட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து கடைச்சா பார்த்தா ஒரு மின்னுக்கு வந்து ஆள் நடக்கிற மாதிரி இடமும் தெரியுது.
அப்ப ராமன் சின்ன பையன் என்ன பண்றாரு, போய் கேட்கிறாப்பா, சார் இந்த மாதிரி நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு வரணும், நான் காட்டுல வரும்போது என்ன எடுத்து கூட்டு வந்தாங்க, காண போயிட்டாங்க. என்னப்பா கேட்கிறேன், இதை பண்ணப்பா இந்தாப்பா காஞ்சிபுரம் அங்க பாருப்பா வரதராஜ பெருமாள் கோயில் தெரியுது. அப்ப இவர் யோசிக்கிற மனதுல வந்து பகவான் வந்து அவர் காட்சி கொடுக்குற என்னன்னா, அது 2 பேர் வந்து சாத்தாட் வந்து வரதராஜ பெருமாளும் பெருஞ்செவி தாயாரும் தான். 2 பேர் வந்து அவருக்கு வந்து அவர்கிட்ட இருந்து கதை கேட்கறது முழுக்க காட்டு வழியாக கொடுத்துருக்காங்க. அது பிறகு பகவான் கதை வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான, பகவானே பகவான் பக்தர்கிட்டே கேட்பாரு. அதே சமயத்துல நம்ம முழு சரணாகதி ஆண்டவர்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னதுன்னா, நம்ம முழுக்க முழுக்க கடவுளை நம்பணும், கடவுளுடைய பகவானுடைய பக்தரை நம்பணும். பாருங்க, ராமர் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், நேரடியா பார்த்துக்கலாம். ஆனா ஆண்டாளுடைய பக்தர் ஆண்டாள்லாம் பாருங்க, ஆச்சாரியெல்லாம் பாருங்க, அவங்க நம்மளுக்கு நிறைய பாஸ்வேர்டு கொடுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? நம்ம கடவுளை முழுசா நம்பணும்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், கடவுளை கும்புறோம், சாமியை கும்புறோம், எல்லாம் கும்புறோம். பிரச்சனைனா நம்ம வேற ஒரு சொல்யூஷன் தேடி போயிடும், வேற ஒரு இடத்துக்கு போயிடும். நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. இதுல வீட்டுல வைங்க நல்லா இருக்கும், பிரச்சனை வராது. அது வீட்டுல வைங்க நல்லா இருக்கும், பிரச்சனை வராது. அது வீட்டுல கட்டிப்பீங்க, பிரச்சனை வராது. படுக்கிற மெத்தை கீழே வைங்க, பிரச்சனை வராது. கடவுளுடைய பகவானுடைய திருவடி பாதத்தை பிடிக்கிறத விட வேற எப்படி நம்மளுக்கு வந்து பிரச்சனை தீரும்? இது ரொம்ப முக்கியமான புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான புரிஞ்சுக்க சரணாகதி. இந்த மாதிரி மார்கழி மாசம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முழு சரணாகதி. அதாவது பாருங்க, இப்ப பெருமாளுடைய பக்தர்கள் இருந்தாலும் சரி, சிவபெருமானோட பக்தர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க நம்பினாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கொடுத்தாரு. நீங்க சிவபெருமான வரக்கூடிய அடியர்கள் சாதாரண இல்ல. நான் இப்போது சொல்லுவேன், திருமூல திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இருக்கிறார், அது திருநாவுக்கரசர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் சொல்லுவாங்க. அவர் வந்து திரும்ப கடல்ல கட்டி ஒரு பெரிய கடல் நடக்கும், கடல்ல கட்டி தூக்கி போட்டாங்க. இவன் கடல் சாவடிக்கிறாங்க சொல்லிட்டாங்க. அவரை இவன் வந்து நிறைய வந்து சிவபெருமானத்துல பிரச்சனை, அதாவது அவர் வந்து ஜெயின் மதத்தில் பூந்துருவார். ஜெயின் மதத்தில் பூந்துட்டோட பிறகு வந்து சிவபெருமான வழிபாட்டுல வந்துருவாரு. சிவ வழிபாடு வந்தோடனே அவர் நிறைய வந்து சிவபெருமான பத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆயிரும், இவர் வந்து நம்ம மதத்துல இருந்து நம்மளுக்கு வந்து கருப்பாடு ஆயிட்டான், இவனை வந்து சாவடி சொல்லி அவங்க பங்கேற்று பண்ணி இவர் கல்ல கட்டி, இவன் தசாவதார கமல் படம் பார்த்திருப்பீங்களா, அந்த மாதிரி வந்து கல்ல கட்டி ஃபுல்லா தூக்கி கண்ணில போட்டாங்க. கல்லு பாட்டு அந்த கடல் ஆழத்துக்கு போகுது. இவரு அதுக்குள்ள இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாரு, பிரார்த்தனை பண்றாரு, எம்பெருமான் சிவபெருமானே. அவர் பெரிய பாஸ்வேர்ட் படிப்பாரு, படிச்சு என்னை காப்பாத்து, நான் உன்னோட திருவடி பாத சரணடைறேன், என்னை காப்பாத்த கூட கேட்க மாட்டாரு அவரு, அவன் திருவடி பாத சரணடைறேன். உடனே என்ன பண்ண, கல்லு அப்படியே வந்து ராமாயணத்துல வந்து பாலம் கட்ட சேது சமுத்திர பாலம் கட்டும் போது கல்லு தூக்கி போட்டு கல்லு மிதந்துச்சுல, ராம 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 ஜெய் ஸ்ரீ ராம ஜெயம் ஜெய் ஸ்ரீ ராம ஜெயம் போட்டோன்னே கல்லு மிதந்துச்சுல. அதே போல அந்த கல்லை தூக்கி மேல வச்சு எல்லாரும் வந்து அந்த அப்பரை பார்த்துட்டு எல்லாம் ஆசைப்பட்டாங்க, இனி வந்து உங்களோட புகழ் எல்லா இடத்துலயும் பரவணும்னு சொல்லி. இந்த மாதிரி சரணாகதி கடவுளை பகவான இந்த ராமர் இருக்கிறாரு, பெருமாள் இருக்காரு, முழுசா நம்ம நம்பணும், அவரோட நாமத்தை படிக்கணும். நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை வச்சா இதை விட்டு ஓடிடும். அப்ப எதுக்காக ஆட்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? நம்ம வந்து பிரச்சனையா இங்க வந்து பிரச்சனை தீர்க்க முடியாது. பகவத்கீதை என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகம் துன்பகரமான உலகம், இந்த உலகம் தற்காலிகமான உலகம். அப்ப இந்த துன்பகரமான உலகத்தை நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக தான் ஆச்சாரியர்கள் ஆண்டாள்கள் இந்த பெருமாள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் இதுக்காக இந்த பாசுரங்கள் புக்ல எது கொடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம படிக்கணும், இது உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு சரித்திரங்கள் இந்த கதைகள் மூலமாக நம்ம வந்து நம்ம நம்பிக்கை வளர்த்துக்கணும். நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும். எந்த சூழ்நிலையும் நம்ம இவரை விட்டு போக மாட்டோம். அந்த நம்பிக்கை எப்படி வரும்? பகவான் கதையும் கேட்கணும், நாம ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுல ஒன்றும் சரித்திரம் வந்து என்னன்னா, ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்காருல்ல, அவர் எப்படி வந்து இந்த பூமிக்கு வந்தாரு, எப்படி ஸ்ரீரங்கத்துல வந்தாரு, அது ஒரு கதை இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல ரங்கன ஸ்ரீரங்கன் வந்து பாத்தீங்கன்னா, ஓகேவா, அதாவது பால்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ரங்கநாதர், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தி வடிவத்துல வந்து பிரம்மதேவர் வச்சு வழிபடுகிறார். பிரம்மதேவர் யாரு, எப்படி இருப்பார் பிரம்மதேவரு? அப்பா எப்படி இருப்பாரு பிரம்மதேவரு? பிரம்மா எப்படி இருப்பாரு? சும்மா ட்ரை பண்ணுங்க. பிரம்மதேவர் கிட்ட எத்தனை தலை இருக்கும்? பாக்கி சார் பாப்பா, தமிழ் படம் பாத்தீங்களா? பழைய படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? தசாவதார படம் பாத்தீங்களா? பழைய தசாவதார படம் பாத்தீங்களா? பார்த்தது இல்லையா? ரொம்ப ஃபேமஸான படம். உலகம் எப்படி அழிதுன்னு சொல்லி அந்த படத்துல அப்படியே கடிப்பாங்க. அங்க யாரு டைம் அந்த படத்தை பாருங்க. ஏன்னா நான் ஒரு இடத்துல கிளாஸ் கொடுக்கும்போது கேட்டேன், ஏன்னா உலக அழிதை பத்தி பேசியிருந்தேன். நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. சரி என்ன பண்ண, சரி எல்லாரும் சினிமா பார்ப்பாங்களே சொல்லிட்டு பழைய தசாவதாரம்
ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எடுத்த படம், செம்ம ஃபேமஸா படம். அந்த கிளைமேக்ஸ் வந்து உலகம் கலியுகம் எப்படி அழியும், எப்படி அப்படி எல்லாமே அழகா புக்கில் உள்ள அழகா எடுத்து போட்டிருப்பாங்க. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இப்ப வரைக்கும் நீங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தட்டி பாத்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் அது பாடுவாரு, அந்த பாட்டோட பாடி இருப்பாரு. அப்புறம் வந்து காட்சிகள் காட்ட மாட்டி வரும். இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது உணவுல வந்து கலப்படம், காற்றுல வந்து கலப்படம், எல்லாரும் வந்து அசுரா ஆடுவாங்க. அவர் சொல்லும் போது கடிச்சா உலகம் எல்லாம் ரெண்டா உடஞ்சி எல்லாம் வந்து கிளைமேக்ஸ் இருந்தா எல்லாம் விஷ்ணு வாய்ப்பு போகும். அது படத்தை நீங்க இப்ப கூட நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, இப்ப கூட நீங்க போன்ல பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அப்படியே உடம்புல முடி வந்து நின்றுடும். ஃபுல்லா இருக்கு. வெரி குட். அப்படிப்பட்ட ஒரு இது. அப்ப அப்படிப்பட்ட என்னது நான் எதுவும் சொல்ல வந்தேன். பிரம்மதேவர். அந்த அந்த படத்துல பிரம்மதேவர் பக்கத்துல பார்க்க பிரம்மா இருப்பாரு. ஓகேவா? பிரம்மா 4 தலை இருக்கும். அப்ப பிரம்மதேவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்கநாத பெருமாளை ஒரு சின்ன மூர்த்தியாக வச்சு வழிபட்டு இருந்தார். ஓகேவா? அப்ப பிரம்மதேவர் வந்து அவரோட பிரம்மலோகம் எங்க இருக்கு? நம்ம இருக்கிற லோகம் பூலோகம். புவஹா சுவஹா மதஹா தபஹா ஜனஹா சத்யம். கிட்டத்தட்ட 6வது லேயர்ல 6வது இடத்துல நம்மளுடைய பிரம்மலோகம் பிரம்மதேவர் இருக்கிறாரு. புரியுதா? அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய வம்சத்துல வரக்கூடிய இஷ்வாகு. ஓகேவா? இஷ்வாகு என்ன பண்றாரு? அவன் பிரம்மலோகத்துக்கு போறாரு. அவர் பிரம்மலோகத்துக்கு போனோடனே அவர் அந்த மூர்த்தியை பார்த்துட்டு என்ன பண்றாரு? அவர் வந்து அந்த மூர்த்தியை வந்து கேட்கிறாரு வழிபடணும்னு. அப்ப இஷ்வாகு என்ன பண்றாரு? அந்த பிரம்மலோகத்துல அந்த மூர்த்தியை வந்து எடுத்துட்டு வராரு. அப்புறம் வந்து அதை என்ன பண்றாரு? அது வந்து அவரோட பரம்பரை முழுசும் அதை வச்சு வழிபடுறாங்க. அது என்ன ஆகுது? முதல்ல இஷ்வாகு வழிபடுறாரு. ரெண்டாவது வந்து அம்பரீஷர். இதெல்லாம் வந்து சூரிய வம்சத்துல சேர்ந்தவங்க எல்லாம். அம்பரீஷர், கட்டுவாங்க மகாராஜா, அப்புறம் வந்து மண்டாள மன்னன், அப்புறம் சாகரன், அப்புறம் திலீபன், அப்புறம் அம்சமானன், பகீரதன், அஜா மகாராஜா, அப்புறம் கட்ச தசரதன், அப்புறம் ராமர். இது வரைக்கும் ராமர் வந்து சூரிய வம்சம். கிருஷ்ணர் என்ன வம்சம்? ஆனா அவரு என்னது? அவரு சண்டல வம்சம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரிய வம்சம் கட்ச ராமர் வரைக்கும் வழிபட்டு வராங்க. அது வரைக்கும் ரங்கநாத பெருமாளோட விக்கிரகம் வழிபட்டு வராங்க. அப்புறம் என்ன ஆகுது? அந்த ராமாயண கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சண்டெல்லாம் முடிஞ்சு ராமனோட தம்பி வந்து யாரு? விபீஷணன். விபீஷணன் என்ன பண்றாரு? எல்லாம் அவரும் வந்து ராமனோட கேங்ல சேர்ந்துறாரு. அப்ப சண்டெல்லாம் முடிஞ்சு ராமன் அயோத்திக்கு வந்த பிறகு விபீஷணன் எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விபீஷனுக்கு இந்த ரங்கநாத பெருமாளை கொடுப்பாரு. அப்ப ரங்கநாத பெருமாளை தூக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் விபீஷன் எங்க இருக்காரு? விபீஷன் எங்க இருக்காரு? இலங்கை லங்கா. நான் இந்த கதை பெரிய கதை ஷார்ட்டா சொல்றேன். ஓகேவா? அப்ப அவர் தூக்கிட்டு லங்காக்கு வந்து டிக்கெட் போய் டிக்கெட் போட்டு நேரம் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஐயோ ரங்கநாதன் இங்கே விட்டு அங்க போயிட்டாரு, நம்ம இங்க வேணுமே, இந்த பூமிக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன பண்றாங்க? அதாவது விபீஷன் எடுத்து போறாரு. அப்ப வந்து என்ன ஆகுது? இவரு அதாவது விபீஷன் கிட்ட ஒரு ஆச்சரியம் சொல்லியிருப்பாரு. அவர் பேர் மறந்துட்டேன். ராமருடைய குருநாதர். ராமர் குருநாதர் பேர் அது விஸ்வாமித்திரர் இல்ல, ராமர் குருநாதர் விஸ்வாமித்திரர். ராமர் குருநாதர் பேர் வச்சு சொல்றேன். விஸ்வாமித்திரர். ஓகே, அது ஒண்ணு இருக்கு பாரு. வசிஷ்டர். எஸ், வசிஷ்டர். வசிஷ்டர் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வந்து இந்த பல்குனி மாசம் இந்த மாசத்துல வந்து சில பூஜைகள் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாசத்துல அவரை தூக்கிட்டு போகும்போது அங்க பூஜைகள் பண்ணதால அவர் என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல இப்ப ஸ்ரீரங்கம் அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணுவாரு. அப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பகவான் அங்கேயிருந்து வந்து எடுக்க முடியாதபடி அவர் அங்கேயே இருந்துருவாரு. ஆனா என்ன பண்ணுவாரு? அவரோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சைடுல பாப்பாரு, அங்க பாப்பாரு. அப்ப அங்கே அந்த மாதிரி தான் ஸ்ரீரங்கத்துக்கு பகவான் வந்து நம்ம இந்த பூமிக்கு வந்து பிரம்மலோகத்திலேயே இந்த பூமிக்கு வந்தார். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி பல சரித்திர கதைகள் இருக்கு. அப்படிப்பட்ட ரங்கநாதர் கிட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அல்லது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அங்க இருக்கிற அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் நம்மளுக்கு வந்து நல்ல வாய்ப்பு. பகவான் நாமத்தை சொல்றதுக்கும், பகவானை பத்தி பேசுறதுக்கும், பகவானை பத்தி கேட்கறதுக்கும் நல்ல வாய்ப்பு. அதனால நான் இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாரும் பகவான் நாமத்தை தினமும் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு மந்திரம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பகவான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு வாட்டி உறக்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே
மனசுக்குள்ள கலக்கலாம் போகும். அதாவது அப்படின்னா வந்து ஹரிநாமா ஹரிநாமா ஹரிநாமாவை கேவலம் கலோ நாஸ்தியேவ கதி அநேதா. நாத புராணத்தில் சொல்லப்படுது, பகவான நாமத்தை தவிர்த்து வேறு வழி இல்லைன்னு. ஒரு கடைசிய குட்டிகள் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது நாமத்தோட பவர் வந்து என்னன்னு சொல்லி என்னன்னா, நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா நம்மளோட பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்தோட ஆச்சாரியார் ஒருத்தர் இருக்காரு, ஸ்ரீல பக்திநாத் தாக்கூர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வடமாநில பெங்கால்ல வந்து அவர் இருந்தாரு. அப்ப அவங்க ஊர்ல என்ன நடக்கும்னா, ஒரு கதை இருக்கும், செத்தல் இருக்கும். அந்த ஊர்ல ஒரு மரம் இருக்கு, ஆலமரம். அது முழுக்க வந்து பார்த்தா ஃபுல்லா வந்து அந்த ஊர் முழுக்க அந்த பேய்களோட தொல்லைகள் அதிகமா இருக்கு. ரொம்ப டார்ச்சர். அந்த மரம் முழுக்க அவ்வளவு பேய்கள் இருக்கும். இவர் என்ன பண்ணாருன்னா, அண்ணாவில உட்கார்ந்து நாம ஜபம் பண்றது, ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்றது, பிறகு பாகவத புக்கு படிக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தார். அண்ணாவில ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாரு. அது என்ன ஆச்சுன்னா, காலப்போது ஆச்சுன்னா அந்த மரம் ரெண்டா உடஞ்சி எல்லா பேய்களுக்கும் முத்தி கிடைச்சி எல்லாம் வேகோட போடுச்சு. இது உண்மையிலே இந்த பூமியில நடந்த கதை. அதனால பகவான் நாமத்தை சொல்லுங்க. தொடர்ந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்றதுக்கு சில ப்ரோக்ராம் வந்து கலந்துக்குங்க. ஓகேவா? நம்ம ஹரிகர் சென்டர்ல வரோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவத்கீதை கிளாஸ், சில என்ன சொல்றது ஆன்லைன்ல வந்து நம்ம கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். நம்மளோட டெம்ப்ளேட் இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு, வந்து நம்மளுடைய என்னது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு. நம்ம ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குறோம். நம்ம சென்டர்ல வெள்ளிக்கிழமை கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். கோபால் கிருஷ்ணா பிரச்சார மையம் கூலிம் ஹைடெக்ல இருக்கு, கூலிம் கேரளா இருக்கு. ஓகேவா? சேரா கோயிலுக்கு தாண்டி வந்தீங்கன்னா கிராஃபிட்ல அது கிராஃபிட் பின்னாடி டோரிங்ல இருக்குல பூசை கட்டிக்காங்க, அது பின்னாடி நம்ம சென்டர் இருக்கு. நீங்க வந்து வெள்ளிக்கிழமை சொல்லி கொடுத்தோம், ஃப்ரீ தான், எந்த காசும் இல்ல. நீங்க டெம்பிள்ல எடுத்துக்கலாம் நீங்க அப்பல. ஓகேவா? அதனால எல்லாரும் தொடர்ந்து பகவான் நாமம் சொல்லுங்க. இந்த மார்கழி மாசம் நல்லா நன்மை பெறுங்க. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகேவா? கடைசியாக ஒரு 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா சொல்லி இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். உற்சாகமாக நம்ம மனதில் எந்த வகையான எண்ணங்கள் இல்லாம, எந்த வகையான சிந்தனை இல்லாம முழுக்க ஒரே ஒரு நிமிஷம் இந்த உற்சாகமா நம்ம சொல்ற நாம வந்து அங்க இருக்கக்கூடிய பகவான் அவரோட இடத்துக்கு கேட்கணும். இங்க உள்ள பகவான் ராமருக்கும் வந்து குளிர்ச்சி அடையணும். ஓகேவா? அவர் சந்தோஷப்படணும். சொல்வீர்களா? ஓகேவா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. கேட்கல? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. भगवान श्री रामचंद्र मूर्ति के, भगवान कृष्णचंद्र के, भगवान श्री रामानुज आचार्य के, भगवान श्री राधा माधव के, आनंद गुरुनाचार्य के, भंड आलवार के, श्रील प्रभुपाद महाराज के. हरे बोल. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ சோ மச். வாய்ப்பு கொடுத்த கோயிலுக்கு ரொம்ப நன்றி. மேனேஜ்மென்ட்க்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த நன்றி. ஹரே கிருஷ்ணா.